أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. يا فتاح. الحمد لله. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சூரத்துல் பக்ரா 222வது வசனம், 223. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويسألونك عن المحيض قل هو أذى فاعتزلوا النساء في المحيض ولا تقربوهن حتى يطهرن فإذا تطهرن فأتوهن من حيث أمركم الله إن الله يحب التوابين ويحب المتطهرين. نساؤكم حرث لكم فأتوا حرثكم أنى شئتم وقدموا لأنفسكم واتقوا الله واعلموا أنكم ملاقوه وبشر المؤمنين. صدق الله العظيم. இன்னும் மாதவிடாய் குறித்த சட்டம் பற்றி மும்மிடம் கேட்கின்றார்கள். நீர் கூறும் அது ஒரு தூய்மையற்ற நிலை. ஆகவே மாதவிடாய் காலத்தில் பெண்களை விட்டு விலகி இருங்கள். மேலும் அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள். பிறகு அவர்கள் தூய்மையடைந்து விட்டால் அல்லாஹ் உங்களை ஏவிய முறைப்படி அவர்களிடம் செல்லுங்கள். சின்னமாக அல்லாஹ் தீமையிலிருந்து விலகி இருப்பவர்களையும் தூய்மை மேற்கொள்பவர்களையும் நேசிக்கின்றான். உங்கள் மனைவியர் உங்களுக்குரிய விளைநிலங்கள் ஆவர். எனவே நீங்கள் விரும்பும் முறையில் உங்களுக்குரிய விளைநிலங்களுக்கு செல்லுங்கள். மேலும் உங்களுடைய வருங்காலத்துக்காக முன்கூட்டியே ஏதாவது செய்து கொள்வதில் அக்கறை காட்டுங்கள். அல்லாஹ்வின் சினத்திலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நிச்சயமாக நீங்கள் ஒரு நாள் அவனை சந்திக்கவிருக்கிறீர்கள் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். இன்னும் நபியே, உம்முடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டிருப்போருக்கு வெற்றியையும் பேறுகளையும் குறித்து நற்செய்தி கூறுவீராக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியே உன்கிட்ட கேட்கக்கூடிய செய்தியை பாருங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா அற்புதமா, இதெல்லாம் எந்த ஒரு செய்தியும் சொல்றதுக்கு வைக்கப்படுறதும் இல்ல. அவங்க கேட்டா பதில் சொல்லாம இருக்கிறது இல்ல. இந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வயஸ்அலூனக நபியே, உங்கள்கிட்ட அவங்க வந்து கேக்குறாங்க, அனில் மஹீதி, ஹைலுண்டா என்ன? ஹைலுடைய விஷயத்துல, அந்த ஹைலுடைய நேரத்துல வரக்கூடிய அந்த மாத தீட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த காலத்துல எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பத்தி நபியே உங்கள்கிட்ட மனிதர்கள் மக்கள் வந்து கேக்குறாங்க. அவங்ககிட்ட சொல்லுங்க, அது ஒரு தூய்மையற்ற நிலை. அது மட்டும் இல்ல, பெண்கள் மேல எவ்வளவு ஒரு அக்கறையா அவங்களுக்கு அந்த நேரம் எப்படி எல்லாம் இருக்கும், அந்த நேரத்துல நடந்துக்கணும் அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இது வந்து உங்ககிட்ட இத பத்தி கேக்குறாங்க. இது ஒரு தூய்மையற்ற ஒரு நிலையா இருக்கு. ஆகவே அந்த அந்த மாதவிடாய் இருக்கக்கூடிய காலத்துல பெண்களை விட்டு நீங்க விலகி இருங்க. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது கொஞ்சம் கஷ்டமான நேரம், ஹார்மோன் சேஞ்ச் ஆகக்கூடிய நேரம். அந்த நேரத்துல பெண்களுக்கு கஷ்டம், துன்பம், மனசுல சோர்வு, வலி இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த கால உணர்வுகளை சுப்ஹானல்லாஹ் படைப்பாளனாகிய நம்மளை படைத்தவன் அவன் அவன் அத உணர்ந்து தொழுகையே கடமை இல்லை. பாத்தீங்களா? தொழுகை கடமை இல்லாத அளவுக்கு நோன்பு ஆனா விட்ட நோன்ப அந்த காலத்துல திருப்ப எடுத்து நம்ம வைக்கணும். ஆனா தொழுகையை திருப்பி தொழுக தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒரு கஷ்டமா, ஒரு சிரமமா, ஒரு சிலருக்கு வந்து வாமிட்டிங், வயிற்று வலி, இடுப்பு வலி, இப்படி பல பிரச்சனைகளோட இருக்கக்கூடிய அந்த நேரம். ஆனால் நீ தொழுகவே வேணாம். தொழுகைய எந்த நேரத்திலையும் விடுறதுக்கு அனுமதியே கிடையாது. அச்ச நேரத்துல கூட, உயிருக்கு போராடி போர் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கூட ஒரு ரக்காய் தொழுதணும். ஒரு கூட்டம் ஒரு ரக்காய் தொழுகணும், அடுத்த கூட்டம் அந்த போர்ல நிக்கணும், அடுத்த கூட்டம் தொழுகணும். மழை நேரத்துல தொழுகணும், பயண நேரத்துல தொழுகணும்.
இயலாம முடியாம இருக்கிற நேரத்துல தொழுகணும், நின்றுகிட்டு தொழுக முடியலையா உட்கார்ந்து தொழுகணும், படுத்துக்கிட்டு தொழுகணும். அப்படிப்பட்ட ஒரு தொழுகையை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்கள் மேல இருக்கக்கூடிய அன்பு, அவங்க மேல இருக்கக்கூடிய அக்கறை, பரிவு, பாசம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க தொழுவே வேணாம், நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. எத்தனை நாள்? உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம். ஒரு ஒரு சிலருக்கு 3 நாள், 5 நாள், 7 நாள், ஒரு சிலருக்கு 9, 10 நாள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அமைதியா ரிலாக்ஸா இருங்க அப்படின்ட்டு படைச்ச ரப்பே சொன்னான்டா. வீட்டுல இருக்கவங்க அவங்களோட எவ்வளவு கருணையா நடந்துக்கணும் இல்லையா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஆகவே இந்த மாதவிடாய் காலத்துல பெண்களை விட்டு நீங்க விலகி இருங்க. மேல அவங்க தூய்மை ஆகும் வர அவங்க கிட்ட அணுகாதீங்க, அவங்களை இம்சப்படுத்தாதீங்க, தள்ளப்படுத்தாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. பிறகு அவங்க தூய்மை அடைஞ்சிட்டா அல்லாஹ் உங்களுக்கு ஏவிய முறைப்படி, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வழிமுறையை கொடுத்திருக்கான், அந்த முறைப்படி செல்லுங்க. நிச்சயமா அல்லாஹ் தீமை செய்வதிலிருந்து இருந்து, பாவம் செய்வதிலிருந்து இருந்து விலகி இருக்கிறாங்கல்ல, அவங்கள அல்லாஹ் நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். பாவம் செய்யறதுல இருந்து, தீமை செய்யறதுல இருந்து விலகிக்கிட்டா யாருடைய நேசம் நமக்கு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பாளனுடைய நேசம் நமக்கு. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொன்னையும் சொல்றான் பாருங்க, தூய்மையை மேற்கொள்ளக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்ப பரிசுத்தமா தூய்மையா இருக்கிறதா அல்லாஹ் நேசிக்கிறான். அப்ப இந்த இடத்துல பாருங்க, சுத்தம்ங்கிறது, தூய்மைங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு எவ்வளவு விருப்பமான ஒண்ணு. அப்ப அதனாலதான் தொழுகை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, உடல் சுத்தம், இடம் சுத்தம். போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் சுத்தமா இருக்கணும், நம்ம உடம்பு சுத்தமா இருக்கணும், அப்புறம் நம்ம தொழக்கூடிய இடம் சுத்தமா இருக்கணும். தொழுகைக்கு தேவையான சுத்தம். இது மாதிரி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அந்த சுத்தத்தை பத்தி பேசணும்னு சொன்னா, அப்ப எல்லா நேரத்திலயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகின்றான். அல்லாஹ் தூய்மையானவன், அவன் தூய்மையை விரும்புகின்றான். அப்ப பெண்களாகிய நாம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லவே தேவையில்லை. தூய்மையா இருக்கிறது அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய ஒரு அழகான செயல் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் அப்படி இப்படி நம்ம இருந்தோம்னா, இனிமேல் என்ன செய்யணும்? நம்மள தூய்மையா வச்சுக்கணும், நாம இருக்கக்கூடிய இடங்களை தூய்மையா வச்சிருக்கணும், நம்மளுடைய உடலை தூய்மையா வச்சிருக்கணும், நம்மளுடைய உடையையும் தூய்மையா வச்சுக்கணும். தூய்மையாளர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வசனம் இறக்கப்பட்ட செய்தியை பத்தி சொல்லும் போது, எதுக்கு எந்த நேரத்துல இந்த வசனம் இறங்குச்சு அப்படின்னா, அதோட இறங்குன வரலாறு சொல்றாங்க. யூதர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன செய்வாங்களாம், தங்களுடைய மனைவிகளுக்கு இந்த மாதிரி மென்சஸ் டைம் வந்துச்சுன்னா, மாதத்தீட்டு நேரம் வந்துட்டா அவங்கள வீட்டை விட்டே அப்புறப்படுத்திடுவாங்க. என்னடா பாவம் செஞ்சாங்க? அவங்கள வீட்டை விட்டே அப்புறப்படுத்திடுவாங்களாம். அவங்களோட சேர்ந்து சாப்பிட மாட்டாங்களாம், தண்ணி கூட குடிக்க மாட்டாங்களாம், வீடுகள்ல கலந்து ஒன்னாட ஒன்னா அவங்க அவங்க ஒரு அவங்க நம்மளும் சேர்ந்து வேலையெல்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி சேர்ந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டாங்களாம். இந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. அப்ப பாருங்க, அந்த அந்த பெண்ணுக்கு உடம்பால கஷ்டம் இல்லையா? அதே நேரத்துல மன கஷ்டத்தையும் கொடுத்து அவளுக்கு எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி நிலை, இத பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட நேரத்துலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்குறான். அது ஒரு அசுத்தமான நேரம், அந்த நேரத்துல நீங்க விலகி இருங்க. அவங்களோட உங்களுடைய உடல் உறவுகளை, நீங்க அவங்களோட சேர்ந்து இருக்கிறீங்கல்ல, அந்த விஷயத்த தவிர்த்து நடந்துக்கங்க. அதை தவிர பாக்கி இருக்க எல்லாத்துல நீங்க ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திய, இப்படி சொல்லக்கூடிய இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குறான். இது முஸ்லிம் ஷரீஃப்ல வருது, அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல, நசை, திர்மிதி இந்த ஹதீஸ் கிரந்தங்கள்ல எல்லாம் வருது. அப்போ இதுக்குதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இத பார்த்ததும் பாத்தீங்கன்னா, இந்த செய்தி எது, அல்லாஹ்வுடைய அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி, யூதர்கள்லாம் பெண்கள்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க, ஆனா நம்மளும் அப்படி நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டப்போ அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான். இத பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்கள்கிட்ட நீங்க உறவுகள்ல மட்டும் கூடாது, மத்த எல்லா விஷயத்திலையும் நீங்க அவங்களோட சேர்ந்து இருக்கலாங்கிற செய்தி யூதர்களுக்கு தெரியுது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, என்ன நம்ம காரியங்கள்ல எந்த ஒன்றுக்கும் மாறு செய்யாம விடக்கூடாதுன்னு இந்த மனிதர் இருக்கிறாரோ, இவரோட விருப்பம் அப்படித்தான் போலும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இத உசைத் பின் ஹுபைர் ரலியல்லாஹு அப்பாத் பின் பிஷ்ர் ரலியல்லாஹு, இந்த 2 பேரும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, யூதர்கள்லாம் வந்து இப்படி பேசிக்கிறாங்க. நம்ம செய்யற எல்லா செயலுக்கும் இவர் மாற்று செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாரோ அப்படின்ட்டு பேசுறாங்க அல்லாஹ்வுடைய தூதரே. அதனால நம்ம என்ன செய்வோம், மாதவிடாய் ஏற்படக்கூடிய அந்த நேரத்துல, அந்த பீரியட் டைம்ல, மென்சஸ் டைம்ல பெண்களோட நம்மளும் அவங்கள மாதிரி நடந்துக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டதுமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முகம் கோபத்தால நிறமே மாறிடுது. அவங்க மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டு விட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு அப்படி அவங்களுடைய முகம் மாறிடுது. இருந்தாலும் அந்த 2 பேரும் என்ன செஞ்சுட்டாங்க, பேசாம போயிட்டாங்க. அதுக்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 பேரும் போறாங்க. எதிர்க்க வந்து அன்பளிப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பால் வருது. அவங்களுக்கு குடுத்து அனுப்புறாங்க. அப்ப அத அவங்களும் பாக்குறாங்க. அப்படி பாத்துட்டு போறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அந்த பாலை கொண்டு வராம, அந்த 2 பேரையும் பின்னாடி போயிட்டாங்களே. அவங்க பாத்துட்டு தானே போறாங்க. அவங்களையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வர சொல்றாங்க. அப்புறம் வந்து அவங்களும் வர்றாங்க. வந்ததும் அந்த பாலை எல்லாருக்கும் குடுக்கல, இவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடுக்குறாங்க. அப்ப அந்த பாலை வாங்கி அவங்க குடிச்சதுக்கு பின்னாடி தான் தெரியுது, சரி சரி நம்ம சொன்ன விஷயம் சரியில்ல. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம மேல கோவப்படல. கோவப்பட்டாங்களோன்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அவங்க என்ன செய்யறாங்க, அமைதியா அந்த 2 பேர் இருக்கிறாங்க. இந்த செய்தி வந்து சஹீஹ் முஸ்லிம்ல 507வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. திர்மிதி, அபூதாவூத், நஸஈ, அஹ்மது தாரமி இந்த எல்லா கிதாப்லயும் பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப யூதர்கள் விஷயத்துல அவங்களே சொல்றாங்க, நம்மளுடைய எல்லா செயலுக்கும் இவர் மாற்றமாத்தான் நடப்பாரோ அப்படின்னு சொல்லும் அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் யூதர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை எந்த ஒன்றையும் பின்பற்றல. அல்லாஹ் இந்த பீரியட் காலத்துல கூட அவங்க இப்படி செய்யறாங்க. மக்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி எல்லாம் நடக்குதே, இது பத்தி நீங்க எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேக்குறப்போ அல்லாஹ்வே வசனத்தை இறக்குறான். நீங்க அவங்களோட உறவுகள் மட்டும் கொள்ளாதீங்க, உடலுறவு மட்டும் வச்சுக்கிறாதீங்க. அதை தவிர நீங்க எல்லாத்துலயும் நீங்க தாராளமா அவங்களோட கலந்து இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியே ஒதுக்கி வைக்கவெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு மேலை நாட்டு கல்ச்சர், வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு யூத நசாராக்கள் என்னவெல்லாம் செய்யறாங்களோ, எப்படி அவங்க முடி வெட்டிக்கிறாங்க, அது மாதிரி நம்ம பிள்ளைங்களும் முடி வெட்டிக்கிற ஆசைப்படுறாங்க. அவங்க எப்படி Dress போடுறாங்களோ அது மாதிரி நம்ம பிள்ளைங்களும் போட ஆசைப்படுறாங்க. அவங்க எப்படி ஃபங்க்ஷன்லாம் செய்யறாங்களோ அது மாதிரி நம்ம பிள்ளைங்களும் செய்ய ஆசைப்படுறாங்க. சில நேரம் நம்மளும் ஆசைப்படுறோம். எப்படி கொஞ்சம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பர்த்டே, வெட்டிங் டே, அந்த டேன்னு சொல்லக்கூடிய ஒரு டேயும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ்னு முஸ்லிம்களா இருந்தா பெருநாள், இந்துக்கள் மத்த மத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களா இருந்தா அவங்களுடைய ஸ்பெஷலா செய்யக்கூடிய அந்த பெருநாட்கள் அதுதான். அதுக்கு அடுத்து இந்த டேஸ் எல்லாம் எங்க இருந்துச்சுன்னே தெரியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், அந்த யூத நசாராக்களை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க ஒரு உடும்பு பொந்துக்குள்ள நுழைஞ்சாலும் இவங்களும் போய் நுழையிறதுக்கு முயற்சி செய்வாங்க, நுழைய பார்ப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு கால்ல செருப்பு போட்டு இன்னொரு கால்ல செருப்பு இல்லாம நடப்போமா? நடக்க மாட்டோம்ல. அந்த மாதிரி ஒரு கால் செருப்புக்கு அடுத்த கால் செருப்பு முக்கியமா இருந்து பின் போடுறது மாதிரி இவங்க அவங்களுடைய செயல்களை பின்பற்றுவாங்கன்னு சொல்ற அளவுக்கு பாத்தீங்களா? ஒவ்வொரு கல்ச்சரும் அப்படியே அவங்கள அச்சொட்டா பின்பற்றி வரக்கூடியதா இருக்கு. ஆனா இந்த வசனம் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இவர் மாற்றம் செய்யறாரே. ஏண்டா யூத நசாராக்கள் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் அவங்களுக்கு லயனா வந்த தூதர்களை சிலரை கொலை செஞ்சாங்க, மாறு செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஏற்றுக்கறல, நிராகரித்தாங்க. சூரா பக்ராவை எடுத்து பாருங்க. அவங்க செஞ்ச அநியாயங்கள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு சொல்லி காட்டுறாங்க இன்னைக்கும். கடைசியா இறுதி தூதர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அவங்க வேதத்துல தான் பெத்த புள்ளைய எவ்வளவு பெரிய கூட்டத்துல போனாலும் எப்படி கண்டுபிடிப்பாங்களோ தெரியுமோ, தான் பெத்த பிள்ளைங்க எவ்வளவுதான் அதே மாதிரி பிள்ளைங்க இருந்தாலும் இல்ல இல்ல இது ஏன் பிள்ளைன்னு கண்டுபிடிப்பாங்களோ, தெரிஞ்சுப்பாங்களோ, அந்த மாதிரி இந்த நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதரா வருவாங்கன்னு அவங்களுக்கு தெளிவா தெரியும். தெரிஞ்சிருந்தோம் இறுதி தூதரை ஏற்றுக்கொண்டாங்களா? இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களா? இல்ல. அவங்களுடைய ஒவ்வொரு செயலையும், அவங்களுடைய கல்ச்சரையும் எப்படி நம்ம ஃபாலோ பண்றது? எப்படி நமக்கு மனசு வருது? எல்லா விஷயங்கள்லயும் 1, 2 இல்லையா?
சாப்பாட்டுல மட்டுமா, ட்ரெஸ்ல மட்டுமா, பழக்க வழக்கத்துல எல்லாத்துலயும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறான், இல்ல இந்த ஹைலுடைய காலங்கள்ல பெண்களுக்கு வரக்கூடிய அது ஒரு கஷ்டம். அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யுங்க, உறவு மட்டும் கொள்ளாதீங்க. இந்த வசனத்துல மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் சம்பந்தமா ஒரு அறிவிக்கக்கூடிய ஒரு நேர்மையானதும் நடுநிலையான ஒரு சட்டம். அது என்னன்னு சொன்னா, இதுல சிலர் அளவுக்கு மீறி கட்டுப்பாடுகளோட நடக்கிறாங்க. சிலர் அத பத்தி பொருட்படுத்தாமே வாழ்ந்து வர்றாங்க. இந்த நேரத்துல வாழ்ந்த யூதர்கள் இந்த பெண்களை வீட்டை விட்டே அப்புறப்படுத்தி கொண்டிருந்தாங்க. அவங்களோட சாப்பிட மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க, எந்த ஒரு கைய கூட தொட மாட்டாங்களாம். சாப்பிட குடிக்க பக்கத்துல இருந்தே மாட்டாங்கன்னா எப்படி தொடுவாங்க? அது எதுக்குமே அனுமதிக்க மாட்டாங்க. இது அவங்களுடைய அளவுக்கு மீறி கட்டுப்பாடுகளை இது காட்டுது. ஆனா அதே காலத்துல வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பாங்களாம் தெரியுமா? அந்த மாதவிடையா இருக்கக்கூடிய பெண்களோட சாதாரணமா பழகி எல்லாமே செய்வாங்களாம். இந்த 2 சாரர்களுக்கும் இடையில முஸ்லிம்கள் இவங்களை பாக்குறாங்க. என்னடா யூதர்கள் இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போறாங்க, கிறிஸ்தவர்கள் எல்லாத்துலயுமே ஒண்ணுக்கு முன்னா இருக்கிறாங்க. அப்ப இதுல எது சரி அப்படிங்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சம்பந்தமா விளக்கம் கேட்கிறாங்க. இந்த 2 பார்க்கையில எப்படி இருக்கணும் நாங்க அப்படின்றதான். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யஸ்அலூனக அனில் மஹீதி. நபியே, உங்ககிட்ட கேக்குறாங்க, ஹைலுடைய காலங்கள்ல நாங்க என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும்னு கேக்குறாங்க. அதற்குரிய சட்டத்தை அவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கி கொடுக்குறோம் இல்லையா? அதே மாதிரி இத பத்தி சொல்லும் போது சுனன் அபுதாவுதுல இடம்பெற்றிருக்க ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துணைவியர்ல மாதவிடாய் நேரத்துல நீங்க உங்களோட எப்படி நடந்துக்கிருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, அவங்க எங்களோட உடலுறவு கொள்றது தவிர பாக்கி எல்லாமே எங்களோட நார்மலா நடந்துக்கிருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திய இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம மஸ்ரூக் பின் அல் அஜ்தவு ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துணைவியர் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் கேட்டேன். ஒரு மனைவிக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் போது கணவன் அவளோட எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, தாம்பத்திய உறவை தவிர மற்ற அனைத்தும் அனுமதிக்கப்பட்டது என்று பதில் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், தாரமில வரக்கூடிய செய்தி. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய கிதாப்ல பதிவு செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய கருத்து, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ், ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய கருத்தும் இதுவாவே தான் இருக்கு. அவங்களும் இப்படித்தான் கருத்து சொல்றாங்க. இன்னொரு அறிவிப்புல ஆயிஷா ரலியல்லாஹு கிட்ட இதே மாதிரியான கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு பதில் சொல்லும் போது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, கீழாடைக்கு மேலுள்ள பகுதியில் கணவனுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அப்போ அவள் கீழே ஆடை உடுத்திருக்கா பாத்தீங்களா, அதுக்கு கீழே இருக்க பகுதியை தவிர பாக்கி எல்லாம் அவனுடைய கணவனுக்கு அனுமதிக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. இந்த விஷயமும் தாரமில பதியப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டப்போ மக்கள் கேட்டப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மாதிரிதான் அவங்களுக்கு பதில் சொன்னாங்க. இந்த செய்தி முஅத்தா மாலிக்ல பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆயிஷா எப்படி சொல்லுவாங்க, அவங்களுடைய சுய விருப்பத்துக்காக சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு எப்படி பதில் சொன்னாங்களோ அதே மாதிரியே ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கும் போதும் அவங்களும் இப்படி பதில் சொல்றாங்க. அப்ப அவளோட ஒரே படுக்கையில படுக்கலாம், அவளோட ஒன்றா உணவருந்தலாம், அது அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாதுங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு மாதவிடாய் ஏற்படக்கூடிய அந்த அந்த நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கட்டளை இடுவாங்க. அவங்களுடைய கட்டளையின் பேர் இல்ல, அவங்களுடைய அனுமதியின் பேர் இல்ல, அவங்க எனக்கு சொல்லக்கூடிய விஷயத்தின் பேர்ல நான் என்ன செய்வேன், அவங்களுடைய தலையை கழுவி விடுவேன். எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டக்கூடிய நிலையில என் மடியில தலை வச்சு படுத்துக்கிட்டு குர்ஆன் ஷரீஃபை ஓதுவாங்க. சுப்ஹானல்லாஹ். சஹீஹுல் புகாரில 297வது ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃப்ல 506வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. நடமாடும் குர்ஆன். அப்ப குர்ஆனே அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தாங்க இல்லையா?
அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு மாதவிடாய் நேரத்துல அவங்க மடியில நான் தலை வச்சு படுத்துக்கிட்டு குர்ஆன் ஷரீஃபா ஓதுவாங்களாம். அதனாலதான் சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, குர்ஆனை தள்ளுறதுலயோ அந்த நேரத்துல ஓதுறதுலயோ தவறு இல்லைங்கிறத சொல்றாங்க. ஒரு சில இமாம்கள் இல்ல இது சுத்தம் இல்லாத நேரம், அந்த நேரத்துல ஓதவும் கூடாது தொடவும் கூடாதுங்கிறாங்க. அல்லாஹ் அறிந்தவனா இருக்கிறான். இன்னொரு ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த இன்னொரு நிகழ்வை இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. எனக்கு மாதவிடாய் ஏற்பட்ட நிலையில நான் என்ன செய்வேன், இறைச்சி அப்படியே இறைச்சி உள்ள எலும்பு துண்டு இருக்குல்ல, அதை எடுத்து கடிச்சு சாப்பிடுவேன். கடிச்சு சாப்பிட்டுட்டு நான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கொடுப்பேன். நான் எந்த இடத்துல கடிச்சு வாய் வச்சு சாப்பிட்டேனோ அதை பார்த்து அவங்களும் கடிச்சு சாப்பிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி நான் ஏதாச்சும் ஒரு தண்ணி எடுத்தோ இல்ல ஏதோ ஜூஸ் எடுத்தோ நான் குடிச்சிட்டு நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிப்பேன். நான் எந்த இடத்துல வாய் வச்சு குடிச்சேனோ அந்த இடத்துல வாய் வச்சு அவங்க குடிப்பாங்க. இதுவும் முஸ்லிம் ஷரீஃப்ல 505வது ஹதீஸா, அபூதாவூத், இப்னு மாஜா, நஸீ, முஸ்னத் அஹ்மதுல பதியப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, ஒதுக்கி வைத்த யூத கூட்டம் எங்க, ஒதுக்கி வை பெண்களை இந்த நேரத்துல தொடக்கூடாது, ஒண்ணு சேர்ந்து இருக்கக்கூடாது, வீட்டுல இருக்கக்கூடாது, ஒரு வேலைகள் சேர்ந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தட்டு தாம்பலம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்ச கூட்டம் எங்க. அல்லாஹுடைய தூதர் பெண்களோட தன்னுடைய மனைவிகளோட எவ்வளவு நெருக்கமா எவ்வளவு இறுக்கமா நடந்துக்கிறாங்க பாருங்க. அது எப்படி அவங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு இன்பத்தை கொடுக்கும், ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவு பலப்படும் இல்லையா. ஓ, நம்முடைய ஒவ்வொருத்தருக்குமே பாருங்களேன், தன்னுடைய கணவன் தன்னையா அன்போட ஆசையோட ஆர்வத்தோட பார்க்கும்போது ஒவ்வொரு செயல்கள் அவங்கள நடந்துக்கிற போதும் அப்படி சுப்ஹானல்லாஹ் அந்த பெண்களுடைய மனசு அவ்வளவு சந்தோஷமும் பூரிப்பாவும் இருக்கும். அதுதான் அவளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அந்த பிறந்த வீட்டை பெத்த தாய் தகப்பனெல்லாம் விட்டுட்டு அந்த கணவனோட இருக்கிறாங்கன்னா அந்த அன்பு, அந்த பாசம், அந்த மவத்து, அந்த ரஹ்மா இல்லையா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி அந்த இடத்துல நடந்துக்கிறாங்க. அப்போ இது நமக்கு இஸ்லாம் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குது. தன்னுடைய மனைவிகளோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் நடந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழகான முறையில சொல்லி கொடுக்குது. இது ஆதாரபூர்வமான செய்திகளோட இப்ப நம்ம பாக்குறோம். சரியா. இதே மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இன்னொரு விஷயம், இந்த மாதவிடாய்ங்கிறது என்னவா இருக்கு, அவங்களுக்கு பெரிய உபாதை, அது மிகப்பெரிய நோய், வீட்டை விட்டே ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு அப்படியா? இல்ல. இந்த மாதவிடாய்ங்கிறது அவங்களுடைய கருவறையில இருந்து வெளியாகக்கூடிய ஒரு கெட்ட ரத்தம். அது ஏற்பட்ட பெண்கள் சுத்தமா இல்லாம இருக்காங்க. அதனால அவங்களோட உறவு கொள்ள கூடாது, அதுக்கு அனுமதிக்க கூடாது. அவங்க எப்போ அதுல இருந்து நீங்க விலகி இருங்க. அவங்க எப்ப சுத்தம் அடைஞ்சிராங்களோ அப்ப அல்லாஹ் உங்களுக்கு ஏவிய பிரகாரம் நீங்க அவங்களோட உடல் உறவு கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டும் இல்லையா. அது மட்டும்தான் தவிர்க்கப்படணும். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ரத்த போக்கு இருக்குல்ல, இது அரபுல ஹைலுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இது பெண்ணோட கர்ப்பப்பையில இருந்து ஒவ்வொரு மாதமும் அந்த கெட்ட ரத்தம் வெளியாகுது. அது கொஞ்சம் சிறிய அளவுல ஒரு லைட் கருப்பு கலரா, ஒரு நிறம் மாறினதா, கொஞ்சம் ஒரு துர்வாடை உள்ளதா அது இருக்கும். அது அசுத்தமானதா இருக்கும். அதத்தான் இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க அந்த நேரத்துல விலகிருங்க. ஆனா பிற மாதங்கள்ல அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பையில இருந்து அந்த ரத்தப்போக்கு வெளியேறாட்டி ஒண்ணும் நோயா இருக்கும், இல்லாட்டி அவங்க குழந்தை பேரு கர்ப்பம் உண்டாயிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி அவங்க என்ன செய்வாங்க, முதிர்ச்சி அடைஞ்சா மூதாட்டியா இருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு அந்த ஒரு ஏஜ் அட்டன் பண்றாங்கல்ல, அந்த ஒரு பருவ வயசு வந்ததுக்கு பின்னாடியில இருந்து அவங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் வெளியாகக்கூடியதா இருக்கு. இது அவங்களுடைய உடலை சுத்தப்படுத்துறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்படுத்திய ஒன்று, விதியாக்கிய ஒண்ணு. இது அவனுடைய அருட்கொடையில ஒண்ணா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய ஏற்படக்கூடிய அந்த நேரத்துல அவள்கிட்ட நம்ம எப்படியெல்லாம் நடந்துக்கணுங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி, அது எதனால இது ரத்தப்போக்கு ஏற்படுதுங்கிறதையும் சொல்லி காட்டுறாங்க. அது எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவங்களுடைய உடல் கூறுக்கு தகுந்த மாதிரி
அது இருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப குறைந்தபட்சம் சொல்றாங்க 1 நாள் அல்லது 3 நாள்ங்கிறாங்க. கூடுனது 10 நாள் டு 15 நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த நாட்கள்ல அதே அந்த ரத்தப்போக்கு இருக்கக்கூடிய காலங்கள்ல நாம அவங்கள விட்டு உடல் சம்பந்தமான உடல் உறவுகளை மட்டும்தான் குறைச்சுக்கணுமே தவிர அவங்களோட பேசுறதுலயோ தொடுறதுலயோ ஹக் பண்றதுலயோ கிஸ் பண்றதுலயோ அவங்க சாப்பிட்டதை நம்ம வாங்கி சாப்பிடுறதுல எதுவுமே தப்பு கிடையாது அப்படிங்கறத அழகான முறையில சொல்றாங்க. இந்த குறிப்பிட்ட நாட்களை தவிர அதிகப்படியா அவங்களுக்கு ரத்தப்போக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா அது நோயா இருக்கும். அதுக்கு தேவையான சிகிச்சை செய்யணும் அப்படிங்கறதை இந்த இடத்துல நமக்கு சொல்லிக்க. இது மட்டும் இல்லாம சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துணைவியர் மைமூனா ரலியல்லாஹு இருக்காங்கல்ல, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாதவிடாய் ஏற்பட்டுள்ள தம்முடைய அந்த துணைவியர்ல ஒருவரை கட்டி அணைக்க விரும்பினால் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நீங்க உங்களுடைய கீழ் ஆடைய நல்லா கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற செய்திய சொல்றாங்க. இது சஹீல் புகாரில 303வது ஹதீஸா இருக்கு. சஹீல் முஸ்லிம்ல 494வது ஹதீஸா இருக்கு. அதே மாதிரி நபித்தோழர் அப்துல்லாஹ் பின் சஅத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய மனைவிக்கு மாதவிடாய் ஏற்பட்ட அந்த நேரத்துல நான் எப்படி நடந்துக்கிறணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கீழாடைக்கு மேலுள்ள பகுதி உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது, அவங்களோட நீங்க சந்தோஷமா தாராளமா இருக்கலாம் உறவுகளை தவிரங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இது அபூதாவுதுல பதியப்பட்ட ஹதீஸா இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்களை இந்த இது சம்பந்தமா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு கேக்குறாங்க. இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லி பதிவு பண்றாங்க. இந்த ஹைலுடைய நேரத்துல பெண்கள் சுத்தம் இல்லாம இருக்கக்கூடிய நேரத்துல நாங்க எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத இன்னும் டீப்பாவெல்லாம் இதுல சொல்லி காட்டுறாங்க. நீங்க என்ன செய்யுங்க, இந்த சூரா பக்கரால 222வது வசனத்தை எடுத்து 702 703 இன்னும் அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களை எடுத்து பாருங்க. என்னோட அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய வசனங்கள் எல்லாம் படிக்கிறோம். நாம நேசத்துக்கு உரியவர்களா இருக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணி நம்ம பார்த்து அந்த நேசத்துக்குரியவர்களா நம்ம இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த பாக்குறதுக்காக இந்த மீட்டிங்ல நம்ம பார்க்க சேர்ந்தோம்னு சொன்னா, என்னடா இத பத்தி எல்லாம் பேசுறாங்க அப்படின்ட்டு யாரும் நினைக்க வேணாம். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி கொடுத்து அழகான வழி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேக்குறான், நபியே உங்கள்ட்ட மாதவிடாய் நேரத்துல எப்படி நடந்துக்கணும் மக்கள் கேக்குறாங்களா, அவங்களுக்கு இப்படி எல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, நமக்கு நம்முடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தவங்க யாரு, நமக்கு மார்க்கத்தின் வழிகாட்டி யாரு, இபாதத்தை மட்டும் சொல்லி கொடுக்க வந்தவங்களா இறை தூதர் இல்ல, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அழகான முறையில சொல்லி கொடுக்க வந்தவங்கதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இன்னும் இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பாவெல்லாம் போடுறாங்க, ஹதீஸ்கள் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்க. சரி, இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இதுக்கு பரிகாரம் உண்டா? ஒரு சிலர் இந்த மாதவிடாய் நேரத்துல என்ன செஞ்சுட்டாங்க, தன்னுடைய மனைவியோட சேர்ந்து இருந்துட்டாங்க. நல்லா பாதுகாக்கணும், ஏன்னா இது தவிர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அப்படி நடந்துட்டா என்ன செய்யறது அப்படிங்கறதுக்குரிய சட்டத்தையும் இங்க கொடுக்குறாங்க. ஒருவர் மனைவியோட தாம்பத்திய உறவு கொண்டு விட்டால் அவர் குற்றம் இழைத்தவர் ஆவார். அவர் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு மீட்சி கோரணும். அதோட அதுக்கு பரிகாரமும் செலுத்துறது கடமையா இல்லையாங்கிறது அந்த விஷயத்தை பத்தி 2 விதமான கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, பரிகாரம் செலுத்துவது கட்டாயம். அதுக்கு பின்வரும் ஹதீஸ சான்றா சொல்றாங்க. என்னண்டா, அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கான்ல, இந்த நேரத்துல நீங்க உறவு கொண்டுட்டா அது குற்றத்திற்குரிய அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறின விஷயம் தானே, பாவம் தானே. அப்படி அந்த பாவத்தை செஞ்சுட்டா தௌபா செய்யணும், அதுக்கு அடுத்து குற்ற பரிகாரமும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீங்க மாதவிடாயின் போது உடலுறவு கொண்டவராக இருந்தா ஒரு பொற்காஸ், ஒரு தீனார் அல்லது அரை பொற்காசோ தர்மம் செய்யணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வருது. அபூதாவுது, திர்மிதி, இப்னு மாஜா, நஸாயி இதுல எல்லாம் பதியப்பட்டிருக்கு. ஆனா இது சில வேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாம இப்னு அப்பாஸ் அவங்களுடைய கருத்தா இருக்குமோ அப்படிங்கறதும் சொல்றாங்க, அல்லாஹ் அறிந்தவன். இன்னொரு ஹதீஸ்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இந்த மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களிடம் உறவு
அந்த உறவு கொண்டுட்டா நீங்க செலுத்த வேண்டிய பரிகாரத்துல ஒரு தீனார் அளவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்ணயித்தார்கள். ஆனால் மாதவிடாய் ரத்தம் நின்ற பிறகு குளிப்பதற்கு முன்னால உடலுறவு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அரை தீனார் அளவுக்கு நிர்ணயித்தாங்கன்னு சொல்றாங்க. இதை அறிவிக்கக்கூடியவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தான். முஸ்னத் அஹ்மதுல அபூதாவுதுல பதியப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? அந்த நேரத்துல பிளட் போயிட்டு இருக்க நேரத்துல நீங்க உறவு கொண்டா 1 பவுன் நீங்க குடுக்கணும். அப்படி இல்லாட்டி அரை தீனார் நீங்க அந்த பிளட் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி நீங்க உறவு கொண்டவங்களா இருந்தா நீங்க என்ன செய்யணும், கொடுக்கணும். ஏன்டா அல்லாஹ் அது ஒரு தூய்மையற்ற நிலை. அந்த நேரத்துல நீங்க பெண்களை நெருங்காதீங்க. அவங்க தூய்மை அடைஞ்சதுக்கு பின்னாடி நீங்க அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் நீங்க நெருங்குங்க. அல்லாஹ் அந்த மாதிரியான தீமை கிட்டு விலகி இருக்கிறவங்கள அல்லாஹ் நேசிக்கிறான். பரிசுத்தத்தை தூய்மையை அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லி காட்டுறான். பாத்தீங்களா? அதனாலதான் இந்த இடத்துல சொல்றாங்க, இல்ல இது இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நடந்துட்டா நீங்க அதுக்கு பரிகாரம் செய்யணுங்கிறதையும் சொல்றாங்க அப்படிங்கிற. சரி, இது முதல் கருத்து. 2 கருத்து இருக்குன்னு பார்த்தோமா? 2வது கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க பரிகாரம் எதுவும் செலுத்த வேண்டியது இல்ல. அப்படியா? அப்ப தாராளமா இருக்கலாமா? இல்ல பாதுகாப்பு. மாறாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கூற வேணும். ஏன்னா பெரும்பாலோரோட ஒரு கருத்து இதுவாத்தான் இருக்கு. ஏன்னு சொன்னா பரிகாரம் செலுத்த வேணும் அப்படிங்கறதா மேற்கொண்ட ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லு இருக்குங்கிறத சொல்றாங்க. சில இடங்கள்ல இந்த ஹதீஸ் மர்ஃபூஆ வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேறு சில இடங்கள்ல மவ்கூஃபா வந்திருக்கு. அதாவது உறுதியாவும் இருக்கு, இல்ல உறுதியற்ற சொல்லாவும் இருக்கு இப்படின்னு சொல்றாங்க. இதுவே ஹதீஸ் துறை அறிஞர்கள்ட்ட சரியான கருத்தா இருக்கு. ஒரு சிலர் பரிகாரம் செய்யணுங்கிறாங்க. ஆனா தௌபா செய்யணுங்கிறதுல 2 பேர்த்துக்கும் எந்த ஒரு கருத்து மாற்றமும் கிடையாது. கண்டிப்பா இது அல்லாஹ் தடுத்த செயல். இந்த செயலை செஞ்சா அந்த இடத்துல போய் முதல்ல பாவ மன்னிப்பு தேடணும். ஆனா அந்த பரிகாரம்ங்கிறது அந்த ஒரு தீனார் கொடுக்கணும்னு சொல்றதே இருக்கு. அதுல கருத்து வேற்றுமை இருக்குது. அதுக்கு அடுத்து இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க, இந்த வகையில அவர்கள் தூய்மை அடையாத வரை அவர்கள்ட்ட நெருங்காதீர்கள்ன்றது தொடர்பான இதற்கு முன்னர் அந்த செய்தி இருக்குல்ல, அது மாதவிடாயும் போது பெண்களிடமிருந்து விலகி இருங்கள் என்ற அந்த தொடருக்கு விளக்கமா இருக்குது. இந்த மாதவிடாய் நீடிக்கும் வரை அவங்கள்ட்ட உறவு கொள்வதற்கு அல்லாஹ் தடை விதிச்சுறான். அப்படி இருக்கும்போது அவங்க அந்த மாதவிடாய் நின்றதும் அவங்களுடைய உறவு கொள்ளலாம் அப்படிங்கிறதே இதுக்கு கருத்தா இருக்கு. அப்படி இருக்கையில அதுக்கு பரிகாரம் செலுத்தணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இட்டிருப்பாங்கன்னு நம்ம கூற முடியும்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த நேரத்துல நீங்க அவங்கள நெருங்காதீங்க, அவங்கள்ட்ட போகாதீங்க, அவங்களை உறவு வைக்காதீங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றதுனால அப்ப அதுக்கு பரிகாரம் செய்ய சொல்லித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருப்பாங்கன்னு சில அறிஞர்கள் சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அறிந்தவனா இருக்கிறான். அடுத்து அவர்கள் தூய்மை அடைந்து விட்டால் அவங்கள்ட்ட கட்டளை இட்டபடி நீங்க செல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப மாதவிடாய் நின்றுட்டு அந்த குளிச்சு தூய்மையான பிறகு அவங்களோட உறவு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வழிகாட்டுதல் அறிவுறுத்தலும் இந்த தொடர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்னு ஹம்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, பெண்கள் ஒவ்வொரு மாதவிடாயில இருந்தும் தூய்மையானதுக்கு பின்னாடி அவங்க சுத்தமானதுக்கு பின்னாடி உறவு கொள்வது கடமையா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்காங்க இல்லையா? அப்ப சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு ஆய்வு பண்ணிருக்கிறாங்க பாருங்களேன். அவங்களோட நம்ம உறவு வச்சுக்கிறது கடமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தூய்மை அடைந்து விட்டால் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டபடி அவங்கள்ட்ட செல்லுங்க அப்படிங்கிற தொடர இதுக்கு ஆதாரமா சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா தூய்மை அடைந்த பிறகு அவங்கள்ட்ட செல்லுங்கன்னு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கான்ல, அப்ப அந்த கட்டளையே இதுக்கு சான்றா இருக்கே. அவங்க தூய்மை அடைஞ்சா அவங்களோட நம்ம உறவு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சில அறிஞர்கள் சொல்றாங்க கட்டாயம் இல்ல, அவங்களோட நம்ம அதுக்கு பின்னாடி உறவு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 704வது பக்கம் 5வது பக்கம் அதுல எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். இதோடைய சட்டத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். சரி, இது சம்பந்தமா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அவ்வளோ விஷயங்களை இந்த விஷயத்துல மக்கள் கேக்குறாங்க. அத்தனைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இந்த மாதவிடாய் சமயத்துல தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முக்கியமா மெயினான விஷயம் உடலுறவு கொள்ளக்கூடாது. அப்படி உடலுறவு கொண்டா
அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிராகரித்தவரா ஆகிறார்னு அறிஞர்கள் அனைவருமே ஒருமித்த கருத்து சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களோட உடலுறவு கொள்ளக்கூடிய அந்த முன் துவாரத்துல உறவு கொள்றது கூடாதுன்றதுனால சிலர் என்ன செய்வாங்களாம், பின் துவாரத்தின் வழியா அவங்களோட உறவு போவாங்களாம். முற்றிலுமா தடுக்கப்பட்டது, அல்லாஹுடைய சாபத்துக்குரிய செயல் அப்படிங்கிறத பெருமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இதையும் தெரிஞ்சுக்கணும். ஓ, அப்ப இப்படித்தானே ரத்தப்போக்கு இருக்கு, அப்படித்தானே உறவு கொள்ளக்கூடாது, மத்தபடி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா அது முற்றிலும் கூடாதுங்கிற ஒரு விஷயத்த இது சட்டம். அதனால நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. குர்ஆன்ல உள்ள விஷயம், தப்சீர்ல வரக்கூடிய விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட மக்களை சபிக்கிறான். இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறத அல்லாஹ் தண்டனைக்குரியதா ஆக்கி இருக்கான் அப்படிங்கறதுனால இந்த இடத்துல சொல்றாங்க. சோ இப்படி தவறு செய்து விட்ட மக்கள் உடனே என்ன செய்யணும், பாவமீட்சி கூறி பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடத்துல உடனே தேடுறது அவங்களுக்கு கடமைன்னு எல்லா துறை அறிஞர்களும் சொல்லி இருக்கிறாங்க. தவறி இந்த மாதிரியான தவறுகள் நடந்துட்டா நாம என்ன செய்யணும், அவசரமா அந்த இடத்துல பாவ மன்னிப்பு தேடணும். ஆனா இந்த நேரத்துல கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறது பெட்டர். ஓகே. அப்போ மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் என்னென்ன செயல்கள்லாம் செய்யக்கூடாதுன்னா, தொழுகக்கூடாது, நோன்பு வைக்க கூடாது, பள்ளிவாசல்களுக்குள்ள போய் நுழையக்கூடாது. தொழக்கூடிய இடம் இருக்கு பாத்தீங்களா, பள்ளிகள், அங்க போகவே கூடாது. வேற வழியே இல்ல, அது ஒண்ணுதான். இப்ப ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, பள்ளிக்கு மேல குடியிருக்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு பாதையே அதுக்குள்ள நுழைஞ்சு உள்ள போறது வெளியே வர்றது அப்படித்தான் இருக்குன்னு சொன்னா அந்த பாதை ஓரமா மட்டும்தான் போகணுமே தவிர அடுத்த எடுத்து வச்சு அந்த பக்கம் போயிடக்கூடாது. இது தடுக்கப்பட்ட ஒரு செயலா இருக்கு அப்படிங்கிற பாக்குறோம். அதே மாதிரி இந்த மாதவிடாய் நின்றதுக்கு பின்னாடி குளிச்சு சுத்தமானதுக்கு பின்னாடி அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் அனுமதிக்கப்பட்டதா இருக்கு. அவங்களுடைய மனைவியோடைய அழகான முறையில அல்லாஹ் அனுமதிச்ச அந்த வழியில நீங்க அவங்களோட கலந்து உறவாடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதே நேரத்துல நீங்க ஒண்ணு சேர்ந்து இருக்கிறத தவிர பாக்கி இருக்க எல்லாமே சாப்பிடுறதுக்கோ, குடிக்கிறதுக்கோ, அவங்களோட உட்கார்றதுக்கோ, அவங்களோட சேர்ந்து படுக்கிறதுக்கோ, ஹக் பண்றதுக்கோ எதுவுமே தடை இல்லை அந்த காலத்துல அப்படிங்கிற சட்ட விதிகளையும் நமக்கு இந்த இடத்துல சொல்லி முடிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது ஒரு தூய்மையற்ற நிலை, அவங்களோட இப்படி நடந்துக்கங்க இப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ தூய்மை உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த மாதிரியான பாவங்கள்ல இருந்து விலகி இருக்கக்கூடியவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் எத்தனையில இருக்குது. இந்த மாதிரி பாவங்கள்ல இருந்து தீமையில இருந்து விலகி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கு. நம்ம பரிசுத்தமா தூய்மையா இருக்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கக்கூடியவனா இருக்கிறாங்கிறது இந்த வசனம். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு வேணும்னு சொன்னா இந்த ஹைலுடைய காலத்துல நமக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதையெல்லாம் ஏவி இருக்கிறார்களோ அதை செய்யக்கூடியவர்களா இருக்கணும். எதையெல்லாம் தடுத்திருக்கானோ அதிலிருந்து தவிர்த்து நடக்கக்கூடியவர்களா இருக்கணுங்கிறது ஒரு அழகான அற்புதமான வழிகாட்டுதல். அப்போ நம்ம அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய மக்களா இருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். மோஸ்ட்லி இதுல நம்ம எல்லாரும் அப்படித்தான் இருப்போம். ஒரு சிலர் விதிவிலக்கா இருக்கலாம். அவங்களும் இதை தெரிஞ்சு பின்பற்றக்கூடியவர்களா இருக்கணும். இது அல்லாஹ்வே அவனுடைய வேதத்துல சொல்லக்கூடிய வசனங்களா இருக்கிறதுனால இது இந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்கிறதுக்காக இந்த வசனத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனம் சொல்றான் பாருங்களேன். உங்கள் மனைவியர் உங்களுடைய விளை நிலங்கள், நீங்கள் விரும்பும் வகையில் உங்களுடைய விளை நிலத்துக்கு செல்லுங்கள். பொறுமையா இருந்தீங்கல்ல, 3 நாளோ 5 நாளோ 7 நாளோ 10 நாளோ அது உபாதை, அது அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது ஒரு தூய்மையற்ற நிலை, அல்லாஹ்வுடைய சொல்லு இந்த நேரத்துல அவங்களோட உறவு கொள்ளக்கூடாதுன்னு அவன் தடுத்ததுன்னு பொறுமையா இருந்தீங்கல்ல, அப்ப அவங்க பரிசுத்தம் அடைஞ்சா அதுக்கு பின்னாடி நீங்க என்ன செய்யுங்க, நீங்க விரும்புற மாதிரி இருங்க. அல்லாஹ் சொல்றதுக்கு வெட்கமே படல. ஏன்னா உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது ஹலாலான உறவு, அத நீங்க ஹலாலான முறையில நீங்க அனுபவிக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா எவ்வளவு அற்புதமா சொல்றான். அப்போ உங்களுடைய நன்மைக்காக முன்கூட்டியே நல்லறங்களை செஞ்சு கொள்ளுங்க. ஆனா அந்த நேரத்திலயும் அல்லாஹ்வை பயப்படுங்க. அவன் ஒரு நாள் சந்திக்கணும் அப்படிங்கறத புரிந்து நடந்து கொள்ளுங்க. அது குறித்து நபியே இறை நம்பிக்கை கொண்டோருக்கு நற்செய்தி சொல்லுங்க. இந்த இடத்துல இத பத்தி சொல்லும் போது சுப்ஹானல்லாஹ், இந்த வசனம் பெண்கள்
வந்து ஒரு விவசாய பூமிக்கு அல்லாஹால ஒப்பிட்டு சொல்லி காட்டுறான். அந்த விவசாய நிலத்துல நாம போய் ஒரு விதைய போட்டா அது வந்து முளைச்சு வருது இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், பெண்களுடைய கர்ப்பப்பை விளைநிலம் போன்றது. அதுல போய் உங்களுடைய விந்துங்கிற விதைய போடுங்க, அது உங்களுக்கு சந்ததிங்கிற ஒரு பலனை கொடுக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எவ்வளவு அற்புதமா அல்லாஹ் தஆலா சொல்றான் பாத்தீங்களா? அப்போ இந்த பூமியில விதைய தூவக்கூடிய மனுஷன் உட்கார்ந்துகிட்டு அந்த விதைய நடுவான். அதுக்கு அந்த சைடு போய் நடுவான், இந்த சைடு போய் நடுவான். எப்படி வேண்டாலும் அது நடலாம் இல்லையா? அது எப்படி நட்டாலும் சரி. அதே மாதிரி இந்த பூமியில விதை எப்படி விழுகுதோ அந்த விழுகிற மாதிரி அந்த விவசாய பூமி கொடுக்கற மாதிரி நிலத்துல நீங்க கொடுக்கக்கூடிய விதை இருக்குல்ல, அத நீங்க எப்படி வேணாலும் நீங்க விரும்பின வகையில குடுக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத குடுக்கறதுக்கு உங்களுக்கு அனுமதிய கொடுத்திருக்கான். அந்த விதை சத்தானதா விவசாயம் செய்யறதுக்கு தகுந்த இடத்துல போய் அது விழுகுதா அப்படிங்கறதுதான் இங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம். அல்லாஹ் அனுமதிச்சிருக்கான்ல, அந்த வழியிலதான் அந்த விதை போய் விழ வேண்டிய இடத்துல விழுகணும். அது அல்லாத தவறான முறையில நீங்க அந்த விதைய விதைச்சிடக்கூடாது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்துக்கங்க, நீங்கள் அவனை ஒரு நாளைக்கு சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு சொல்லையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஏண்டா பலவாறு அல்லாஹ் தடுத்த வகையில உறவு கொள்ளக்கூடியவர்களா அதன் மூலம் வெளியாகக்கூடிய விஷயங்களும் நடக்குது இல்லையா? அதனால அல்லாஹு தாலா உங்களுடைய மனைவிகள் உங்களுடைய விளை நிலங்கள் நீங்க தாராளமா அவங்கள்ட்ட விரும்பின மாதிரி சந்தோஷமா உங்களுடைய இன்பங்களை அனுபவிங்க. ஆனா அந்த விதை கரெக்டா அந்த விவசாய நிலத்துலதான் விழுகணும். அனுமதிக்காத எந்த இடத்துக்கும் போகக்கூடாது. நீங்க அல்லாஹ் பயந்துக்கங்க அப்படிங்கறதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நீங்க செய்யக்கூடிய இந்த விவசாயத்தின் மூலம் ஒரு நல்ல பலனை அடையணுங்கிறதுதான் குறிக்கோள். ஏண்டா நீங்க பெற்றெடுக்கக்கூடிய அந்த சந்ததிகள் இருக்காங்கல்ல, உங்களுடைய மரணத்துக்கு பின்னாடி உங்களுக்கு பயனுள்ளவர்களா இருக்கணும். அதுக்காகவே நீங்க முன்கூட்டியே உங்களுடைய சந்ததிகளை தேடி வச்சுக்கோங்க. நீங்கள் அறுவடை செய்யும் தானியங்களை வருங்காலத்துக்கு நம்ம வேணும், அடுத்த வருஷத்துக்கு வேணும், இந்த வருஷத்துக்கு வேணும், 6 மாசம் சென்று வேணும், மழை காலத்துல வேணும் அப்படின்னு சொல்லி தயார் பண்ணி வச்சுக்கிறீங்கல்ல, அதே மாதிரி பெற்றெடுக்கக்கூடிய அந்த சந்ததிகளை நல்லோர்களா வருங்காலத்துல நன்மைக்காக தயார் செய்யக்கூடியவர்களா, நீங்க மரணத்தாலும் உங்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளா நீங்க வளர்த்தெடுங்க அப்படிங்கிற கருத்தை அல்லாஹால இங்க சொல்றான். நீங்க முன்கூட்டியே சேகரிச்சு வச்சுக்கோங்க. நீங்க வயசானதுக்கு பின்னாடி உங்களுக்கு அந்த பிள்ளைகள் உங்களுக்கு பராமரிக்கக்கூடியவர்களா, பாதுகாக்கக்கூடியவர்களா, அன்போடு கருணையோட கரிசனையோட இருக்கக்கூடியவர்களா, உங்களுக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளா நீங்க அதை வளர்த்தெடுத்துக்கோங்க. நீங்க இருக்கிற காலத்திலேயே இந்த பெண்களோட கர்ப்பப்பை இருக்கே ஒரு விவசாய பூமிக்கு அல்லாஹாலா ஒப்பிட்டு சொல்றான். அதுல விதைக்கக்கூடிய விதைதான் குழந்தைகளா பிறக்குது. இல்லைன்னா என்ன செஞ்சிரும், வீணா போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த யூத சமுதாயத்துல இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து ஒரு தவறான கருத்தை பரப்பி வந்தாங்களாம். அதாவது வந்து நீங்க உங்களுடைய பெண்களோட உறவு கொள்ளும் போது வேற வழியில நீங்க உறவு கொண்டீங்கன்னு சொன்னா, அதாவது அனுமதிக்கப்பட்ட வழியில நீங்க வேற மாதிரி உறவு கொண்டா அது வந்து அந்த புள்ள வந்து குருடா பிறக்கும், இல்லாட்டி மார்கன் ஒரு மாதிரி கண் ஒரு மாதிரி இருக்கிறதா பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். இதுக்கும் வந்து புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ் தான். அப்போ அதுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், கிடையாது, நீங்க வந்து எந்த முறையில அங்க விதைய விதைச்சீங்கனாலும் சரி, அவங்க விவசாய பூமி எப்படி விதைய முளைச்சு தானியங்களை கொடுக்குதோ அதே மாதிரி நீங்க உங்களுக்கு விரும்பின வழியில உங்களுடைய மனைவிகளோட உங்களுடைய பெண்களோட நீங்க உறவு கொள்ளுங்க. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக்கி தருவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாவெல்லாம் சொல்றாங்க, நீங்க போய் படிங்க. அப்ப அந்த அறுத்தெடுக்கக்கூடிய தானியங்களை ஆபத்து ஏற்படாத மாதிரி நம்ம கண்காணிப்பு செஞ்சு அதை பாதுகாப்பா எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு வைக்கிறோம்ல, கரெக்டா ஒரு சில விஷயங்களை ஏர் டைட்டில்ல போட்டு வைப்போம், ஒரு சில விஷயங்களை நல்ல அழகா பதப்படுத்தக்கூடிய இடத்துல வைப்போம். இப்படி அது ஏன் அப்படின்னா அந்த வித்துக்களை எந்த ஒரு பூச்சியும் தின்றக்கூடாது, வண்டு வச்சிடக்கூடாது, அப்படி எந்த ஒரு ஜந்துக்களும் வந்து திண்டு போட்டு போயிடக்கூடாது, அது வீணா போயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த
அந்த விவசாயத்துல இருந்து வந்த அந்த தானிய மணிகளை எப்படி பாதுகாப்பு வைப்போம், அதே மாதிரிதான் நம்ம பெற்றெடுக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள கண்காணித்து நல்ல பண்புகளையும் நல்ல கல்விகளையும் நேர்மையான நேர்த்தியான சொற்களையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து நம்ம வளர்க்கணும். அப்படி வளர்த்தாதான் பெற்றோருக்கும் அவங்க பயனுள்ளவர்களா இருப்பாங்க, சமுதாயத்துக்கும் பயனுள்ளவர்களா இருப்பாங்க. இல்லாட்டி அறிவீனங்கிற ஜந்து, மூட பழக்கங்கிற அந்த பூச்சி, இதையெல்லாம் இந்த பிள்ளைங்களை வீணாக்கிட்டு போயிரும். அப்ப அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க, பெற்றோர்களுக்கும் பயனுள்ளவர்களா இருக்க மாட்டாங்க, சமுதாயத்துக்கும் பயனுள்ளவர்களா இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறத சொல்றதுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு பயன் கொடுக்கிற மாதிரி சந்ததியை முன்கூட்டியே தேடி வச்சுக்கோங்க. அந்த வகையில அல்லாஹை பயந்து நடங்க. அப்படி பயந்து நடக்கும் போதும் அல்லாஹ் ஒரு நாள் சந்திக்கணுங்கிற சிந்தனையோட நீங்க இந்த செயல்கள் எல்லாம் செய்யுங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் மௌத்தாயிட்டா 3 விஷயங்கள் அவனுக்கு சேரும். நிலையான தர்மம், அது அவனுக்கு மௌத்தானாலும் அதனுடைய நன்மை வந்துகிட்டே இருக்கும். 2, அவன் படிச்ச கல்வி, பயனுள்ள கல்வி. அவன் மட்டும் படிச்சிருக்க மாட்டான், அவன் மட்டும் படிச்சிருக்க மாட்டான். ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த பயனுள்ள கல்வியின் மூலமா பல பேருக்கு பல விஷயத்த சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதன் மூலமா பலரும் பயனடைச்சிருப்பாங்க. அப்ப அந்த பயனுள்ள கல்வி. 3வது, இறைவன் நன்மைக்காக இறைவனிடமிருந்து கையேந்தி நம்மளுடைய நல்ல நடத்தைக்காக, நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்துக்காக துவா செய்யக்கூடிய, நாம விட்டுட்டு போகக்கூடிய சந்ததி. இத பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல, முஸ்லிம் ஷரீஃப்ல எல்லாம் பதியப்பட்டிருக்கு. சோ அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்துல சொல்றான், உங்களுடைய மனைவிகர்கள் உங்களுடைய விளைநிலங்கள், அதுல நீங்க விரும்பின மாதிரி இருங்க. ஆனா அந்த நேரத்திலையும் அல்லாஹை பயந்துக்கங்க. உங்களுக்கு முன்கூடியே நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு தேவையான நல்லறங்களை செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பயும் அல்லாஹ்வை அஞ்சுங்க. நீங்க ஒரு நாள் அவனை சந்திக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சு நடந்துக்கங்க. இறை நம்பிக்கை கொண்டவருக்கு நபியே இதெல்லாம் நற்செய்தி, இதெல்லாம் நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கணும்னு சொன்னா பாகம் 1ல 712 வரைக்கும் இந்த ஹதீஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் நிறைய பார்க்கலாம், அதெல்லாம் போய் பாருங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அல்லாஹ்வுடைய நேசம் எதுல இருக்கு, பாவங்கள்ல இருந்து விலகி இருக்கிறது இல்ல, தீமைகள்ல இருந்து விலகி இருக்கிறது இல்ல. அது நம்முடைய மனைவியா இருந்தாலும், அவங்களுக்கு ஹலாலான உறவா இருந்தாலும், அல்லாஹ் அனுமதித்த நேரத்துலதான் அவங்களோட உறவு கொள்ளணுமே தவிர, அல்லாஹ் தடை செய்த நேரத்துல உறவு கொள்ள கூடாது. அதுவும் தீமையா இருக்கு, பாவமா இருக்கு அப்படிங்கறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி, இந்த தீமையிலிருந்து விலகி இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் பரிசுத்தமானவன். இது ஒரு பரிசுத்தமான நிலை இல்லாத நிலை, தூய்மையற்ற நிலையா இருக்கு. தூய்மை அடைந்ததுக்கு பின்னாடி நீங்க அல்லாஹ் ஏவிய மாதிரி தாராளமா சந்தோஷமா நீங்க நிறைவா இருங்க. அல்லாஹ் தூய்மை உள்ளவனா இருக்கான், தூய்மையை விரும்புறான். அது மட்டும் இல்ல, அவங்க இந்த பெண்கள் இருக்கிறாங்களே, உங்களுக்கு விளைநிலங்கள், நீங்கள் இன்பம் அனுபவிக்க கூடிய ஒரு அழகான ஒரு விஷயமா நான் உங்களுக்கு ஏற்படுத்திருக்கேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த பூமியில உள்ள இன்பத்திலேயே மிக சிறந்த இன்பம் சாலிகான பெண் ஒரு ஒரு ஆணுக்கு கிடைக்கிறது தான் மிகச்சிறந்த இன்பம்னு சொல்றாங்க. அப்ப அந்த இன்பத்தை நீங்க விரும்புற மாதிரி சந்தோஷமா அனுபவிங்க. உங்களுக்கு முன்கூட்டியே உங்களுடைய சந்ததிகளுக்காக பிளான் பண்ணி அழகான முறையில அவர்களை பெற்றெடுத்து அவர்களை நல்ல முறையில வளர்த்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு எல்லா வகையிலும் பயன் தரக்கூடியதா இருக்கு. ஆனா அந்த நேரத்திலயும் அத்துமீறல் போயிடக்கூடாது. அல்லாஹ்வை பயந்துக்கங்க, ஒரு நாள் அவனை சந்திக்கணும் அப்படிங்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே இந்த மக்களுக்கு இப்படிப்பட்ட நற்செய்திகள் எல்லாம் சொல்லுங்க, இது அவங்களுக்கு மிகப்பெரிய சுபச்செய்தியா இருக்கும்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், கேட்டதுபடி அமல் செய்யக்கூடிய மக்களா எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். எங்களுக்கு நீ கொடுத்த இந்த செல்வங்களை, யா அல்லாஹ், இந்த பிள்ளை செல்வங்களை அழகிய முறையில் வழிகாட்டக்கூடியவர்களாக, வழிநடத்தக்கூடியவர்களாக, பயனுள்ள கல்வி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, நல்ல நற்பண்புகளை இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, நீ ஏவியபடி உன்னுடைய வார்த்தைகளை, உன்னுடைய வேதத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உயிரிலும் மேலான உத்தம தூதர், அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி வளர்ப்பதற்கு
அல்லா நீ எங்களுக்கு பொறுமை தந்தல்வாயா, அதற்குரிய கல்வியை எங்களுக்கு தந்தல்வாயா, உரிய எல்லா விதமான ஏற்பாடுகளையும் எங்கள் அனைவருக்கும் இலகுவாக்கி தந்தல்வாயாக. எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் அனைவரையும் உன்னுடைய நேசத்துக்குரிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன, வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.